பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்துவ நம்புற பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? சோ நித்திய ஜீவனை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான், இதுக்காக தான் நம்ம வேதம் வாசிக்கிறோம், இதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை கிரியைகள்னால காண்பிக்கிறோம். சோ இந்த நித்திய ஜீவன் அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் உலகத்தாரால் கொடுக்கவே முடியாது. உலகத்துல இருக்கிற டாக்டர்களோ இதுல யாரா இருந்தாலும் நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு காரியத்தை அநேகர் தேடி ஓடுனாலும் அதை கொடுக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவராக தான் இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை நம்ம எப்படி அடையிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெளிவா ஆராய்ந்து பார்க்கலாம். சோ தீர்க்கமா 100% ஷூரிட்டியோட நான் இயேசு கிறிஸ்துவின் பாதையில தான் நடக்கிறேன், நித்திய ஜீவ பாதையில தான் நடக்கிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட எப்படி நடந்து நித்திய ஜீவன் அடைகிறதுன்றத இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். 1 John 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ பைபிள்ல எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது இல்லைங்களா? நூத்துக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல பெரிய வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதை காட்டிலும் பெரிய வாக்குத்தத்தங்கள் கிடையாது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பத்தியும் அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த பூமியில நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் தான் எல்லா வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பிரதானமா இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்க வல்லவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் அதை கொடுக்கறதுக்காக தான் அவர் பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் பரலோகத்துல ராஜாதி ராஜாவா அவர் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற தேவனா இருந்தாலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கொடுக்கணும்னு சொன்னாக்க சிலுவை மரணம் அவர் அடையணும். சிலுவை மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழ வேண்டும். இது நியதியாய் இருக்கிறது. அதனாலதான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தாரு. சோ இந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கலாம். John 6:47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் தெளிவா தீர்க்கமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதே யோவான் 6ஆம் அதிகாரத்துல 68வது வசனத்துல வாசிக்கலாம். verse 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். சோ இந்த அதிகாரத்தை நல்லா படிச்சு பாத்துக்குங்க. இயேசு கிறிஸ்து அங்க ஒரு சில வசனங்களை பேசுறாரு. என்னுடைய ரத்தமே மெய்யான பானம்னு சொல்றாரு. என்னுடைய மாம்சமே மெய்யான சாப்பாடு உணவுன்னு சொல்றாரு. நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினாலுடைய உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொன்ன அர்த்தம் யாருக்குமே புரியாததுனால அவருடைய சீஷர்கள் கூட அவரோடு கூட நடக்காமல் போயிட்டாங்க. அநேக சீஷர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள்ன்றத 66வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷர்கள் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அநேகர் அன்றைய தினம் அவரை விட்டு பின்வாங்கினாங்க. இது 66ல இருக்குது. 67ல அப்போஸ்தலர்களையும் பார்த்து நீங்களும் போவதற்கு மனதா இருந்தால் போங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுருவினுடைய பதில் எப்படி இருக்குது? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்ப நித்திய ஜீவனுக்கு போற பாதை எப்படி? இது நித்திய ஜீவ வசனங்கள் மூலமா தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அநேகர் இன்னைக்கு இப்ப கத்தோலிக்க சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரம்பரியத்தை கடைபிடிச்சு நித்திய ஜீவனுக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பாரம்பரியம்ன்றது வேதத்துல இல்லாத ஒரு விஷயம் மனித கற்பனைகள். இப்ப திருவிழாக்கள் கொண்டாடுறதோ இல்ல அவங்க பூசை பார்ப்பதோ ஜெபமாலை சொல்வதோ நவநாள் பக்தி முயற்சிகள் எவ்வளவோ கத்தோலிக்க சபையில இருக்குது. சிலை வழிபாடு இருக்குது. இது எதுவுமே வேதத்துல இல்ல. இது எல்லாமே பாரம்பரியத்தின் மூலமா வந்தது. சோ இந்த பாரம்பரியத்தின் மூலமா பரலோகத்துக்கு போகலான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பெரிய கூட்டமா தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நித்திய ஜீவனுக்கு எப்படி போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. சோ நித்திய ஜீவ வசனங்கள் மூலமா தான்
நித்திய ஜீவனுக்குள்ளார நுழைய முடியும். சோ இந்த நித்திய ஜீவ வசனங்கள் மூலமா தான் நமக்கு விசுவாசம் வருதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முந்தின வசனத்திலேயே வாசித்தோம் வந்துட்டு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். முதல் வசனமா நம்ம வாசிச்சது வந்துட்டு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். சோ நித்திய ஜீவன் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துல பெரிய வாக்குத்தத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு, இந்த வாக்குத்தத்தம் எப்படி நமக்கு வந்துட்டு கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருந்தா. இயேசு கிறிஸ்துவின் மேல எப்படி விசுவாசமா இருக்கணும்? இந்த நித்திய ஜீவ வசனங்கள வந்துட்டு விசுவாசித்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்க முடியும். சோ இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வளருவது எப்படின்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதியிருக்கிறது. சோ விசுவாசம் எப்படிங்க வரும்? கேள்வின்னாக்க வெறும் கேள்வி கேட்கறது கிடையாது. அநேகர் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு, ஓ கேள்வி கேட்கணும் போல இருக்குது, அதனால வந்துட்டு நம்ம பைபிள வந்துட்டு ஏதாவது படிச்சுட்டு ஒரு 100 கேள்வி 200 கேள்வி கேட்டாக்க விசுவாசம் வளரும்னு நினைக்கிறாங்க. இது கேள்வி கேட்கிற விஷயம் இல்ல, கேள்வி ஞானம். கேள்வி ஞானம் என்பது வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு ஞானம். வசனத்தை யாராவது நமக்கு போதிக்கும் பொழுது அதை நம்ம வந்துட்டு கூர்ந்து கவனிக்கிறோம், பொறுமையா வந்துட்டு கேட்கிறோம். சோ விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ வசனத்தின் மூலமா மட்டும்தான் விசுவாசம் வரும். சோ நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தமா இருக்குது. இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? அவர் மேல விசுவாசமா இருந்தாதான் கிடைக்கும். அவர் மேல விசுவாசமா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவ வசனங்கள் வந்துட்டு வேணும். இந்த நித்திய ஜீவ வசனங்கள் மூலமா எனக்கு என்ன கிடைக்குது வந்துட்டு? விசுவாசம் கிடைக்குதுன்னு சொல்லி வந்துட்டு வேதம் சொல்லுது. பட் இந்த நித்திய ஜீவ வசனங்களை நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் பைபிள்ல படின்னு ஒரு நாளும் சொல்லலைங்க. புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு தான் வந்துட்டு அவர் சொல்றாரு. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமா மட்டும்தான். மேலாப்ல படிக்கிறதன் மூலமா நித்திய ஜீவன் கிடைக்க போறது கிடையாது. அப்படி பார்த்தா அநேகர் பைபிள் வாசிக்கிறாங்க. இப்ப ரோமன் கத்தோலிக்க சபையில பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு அந்த பாதிரியார்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க பைபிள வந்துட்டு கையில வந்துட்டு வச்சிருப்பாங்க. மேலாப்ல 4 வசனம் டெய்லியுமே வந்துட்டு அவங்களுக்கு வாசிக்கிற வழக்கம் உண்டு. அந்த திருப்பலியில அவங்க வசனம் எல்லாம் வாசிப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஏன்னாக்கா அவங்க அந்த பைபிளை வந்துட்டு எதற்காக பயன்படுத்துறாங்க? அவங்களுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக தான் பைபிளையும் வந்துட்டு பயன்படுத்துறாங்களே ஒழிய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது கிடையாது. சோ பைபிள வந்துட்டு மேலாப்ல படிச்சா நித்திய ஜீவன் வந்துட்டு கிடையாது. ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்துட்டு அதுல நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு. ஏசாயா 34:16 வாசிக்கலாம். இசையா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்துட்டு எழுதி இருக்கிறாரு இல்லைங்களா? எப்படி வாசிக்கணும்? தேடி தேடி வாசிக்கணும். இப்ப நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னாலோ, இல்ல மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் இருக்கும். விதைக்கிறவனுடைய அந்த ஓமை. இயேசு கிறிஸ்து சொல்லிய ஓமைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8ல இருக்கும். கர்த்தர் இதெல்லாம் இப்படிதான் வாசிக்க சொல்றார். தேடி தேடி வாசிக்க சொல்றார். நீங்க மத்தேயு முடிச்சுட்டு மார்க் போகும் பொழுது, மார்க் 4ஆம் அதிகாரத்துல அந்த விதைக்கிறவனுடைய ஊமையை வந்துட்டு வாசிக்கும் பொழுது, இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குது, எங்க படிச்சோம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 13க்கு மீண்டும் போய் 2யும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தை வந்துட்டு தேடி வாசிக்கிறீங்க. அடுத்து மத்தேயு மார்க்க முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து லூக்காவுக்கு வரும் பொழுது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதே விதைக்கிறவன் ஓமை வரும் பொழுது, இதை ஏற்கனவே எங்கேயோ மத்தேயுல வாசிச்சோமேன்னு சொல்லி தேடி போய் கம்பேர் பண்ணி வாசிச்சீங்கன்னாக்க, இதுதான் கர்த்தருடைய புஸ்தகத்தை வந்துட்டு தேடி வாசிக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கிற விதம் இதுதான். இப்ப கடைசி காலங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை நீங்க ஆராய்ந்து பாக்குறீங்களா? அப்படி பார்க்கும் பொழுது மத்தேயு 24 நீங்க படிச்சாலும் சரி,
மார்க் 13ஆம் அதிகாரம் படிச்சாலும் சரி, லூக்கா 21ஆம் அதிகாரம் படிச்சாலும் சரி, ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஒரே மாதிரி காரியங்கள தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து இந்த 3 அதிகாரங்கள்ல பேசியிருக்கிறாரு. சோ நீங்க மத்தேய முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து மார்க் வரும்பொழுது 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் வந்துட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இத எங்கேயோ மத்தேயுல படிச்சிருக்கிறோமே, எங்க படிச்சோம்ன்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு மத்தேயுல போய் 24வது அதிகாரத்த நீங்க வாசிச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி லூக்கா 21க்கு வரும்பொழுது, இது ஏற்கனவே மத்தேயு, மார்க்ல படிச்சோமேன்னு சொல்லிட்டு, மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமான புரிதல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு குடுப்பார். சோ கர்த்தருடைய வேத வாக்கியங்கள நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய புஸ்தகத்துல தேடி, தேடி, தேடி ரிசர்ச் பண்ணி வாசிக்கணும். இப்படிதான் வந்துட்டு விசுவாசம் நமக்கு வளரும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. வேத வாக்கியங்கள வாசிக்காம, வேத வாக்கியங்கள ஆராய்ந்து பார்க்காம நித்திய ஜீவன் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையா வந்துட்டு இருக்குது. யாரோ வந்துட்டு ஒரு பிரதர் சொல்றாரு, அதனால நான் வந்துட்டு அப்படியே ஏத்துக்கிறேன். அப்படின்ற அவசியம் வந்துட்டு யாருக்குமே கிடையாது. இங்க எந்த வசனம் போதிக்கப்பட்டாலும், இது சரிதானான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்குது. அத நம்ம செய்றோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா வந்துட்டு இருப்போம். சோ இதெல்லாம் கரெக்ட் தானா? இது கரெக்ட் தானான்னு நீங்க செக் பண்ணும் பொழுது, அது கரெக்ட்டா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் இன்னும் அதிகமான வசனங்களை கொண்டு உங்களுக்கு வந்துட்டு தெளிவூட்டுவார் வந்துட்டு. சோ ஒரு ஒரு 5 வசனம் போதிக்கப்படுறப்ப, 10 வசனம் போதிக்கப்படுறப்ப, அத எடுத்துட்டு போய் நீங்க வீட்ல போய் ஆராய்ந்து பார்க்கணும். இது சரிதானா? இவங்க இப்படி சொல்றாங்களே, இது சரிதானா? ஆராய்ந்து பார்க்கலான்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இன்னும் அதிகமான வசனங்களோட கர்த்தர் வந்துட்டு அந்த தெளிவ வந்துட்டு நமக்கு நிச்சயமா வந்துட்டு குடுப்பாரு. அதனால போதிக்கப்படுற எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா? இல்ல அப்படியே நம்ம ஏத்துக்கிறோமா? அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். இல்ல வேத வாக்கியங்கள வந்துட்டு நம்ம முழுமையா வந்துட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு முறையாவது வாழ்க்கையில படிச்சிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். பைபிள் முழுக்க வந்துட்டு ஒரு முறையாவது வந்துட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? படிக்கிறதுன்றது வேற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ட்ரெயின் பண்ணீங்கன்னா, பைபிள் முழுக்க முடிச்சிருங்க. நீங்க ஒரு 5 வயசுல இருந்து ஒரு குழந்தைய ட்ரெயின் பண்ணீங்கன்னாக்க, அந்த குழந்தை வந்துட்டு அங்கிட்டு ஒரு 5 வருஷத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய டைம்ஸ் பைபிள் படிச்சு முடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. பட் வேத வாக்கியங்கள ஆராய்ந்து பார்க்கிறோமா? பைபிள் முழுக்க ஒவ்வொரு அதிகாரத்தையா நீங்க ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்களா? சரி அட்லீஸ்ட் புதிய ஏற்பாட வந்துட்டு ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஆராய்ந்து பார்த்து படிச்சிருக்கிறோமா? ஏன்னா இப்ப ஒரு சிலர் வந்துட்டு 2 தடவ, 3 தடவ, 4 தடவ புதிய ஏற்பாடு படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே நம்ம படிச்சுட்டோம். என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரியும். பட் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் வந்துட்டு அநேக ரகசியங்கள வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெளிவான விசுவாசம் வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் வந்துட்டு வரும். நித்திய ஜீவ பாதையில வந்துட்டு உறுதிப்படுறது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் உறுதிப்படுது வந்துட்டு. சோ நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நேரத்த செலவழிக்கிறோமா? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நேரமும் வந்துட்டு தேவை. இல்ல பிரதர் நான் எப்பொழுதும் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் வந்துட்டு கொடுக்கப்படுது. நான் ஒரு சிலர் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூடுகை கூட வரமாட்டேன்றாங்க. சோ நம்ம சபை கூடி வருதலே விட்டு விடாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. சோ சபை கூடுதல் வர முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு பிஸியா இருந்து, உலக தேவைகள சந்திக்கிறதும், பணம் சம்பாரிக்கிறது இப்படி எல்லாம் பிஸியா இருந்தாக்க, அது கர்த்தருக்கு எந்த விதத்திலயும் வந்துட்டு பிரியமா வந்துட்டு இருக்கவே இருக்காது. சோ தினம்தோறும் வேத வாக்கியங்கள ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு நேரத்த வந்துட்டு ஒதுக்கியே வந்துட்டு ஆகணும். இல்ல பிரதர் எனக்கு நேரம் இல்லன்னா, ஆண்டவர் வந்துட்டு சொல்றாரு வந்துட்டு, "நாட்கள் பொல்லாதவைகளா இருக்குது. காலத்த பிரயோஜனப்படுத்திக்கோ." அப்படிங்கிறாரு. ரெடீம் த டைம்ன்னு அவரு எழுதி இருக்கிறார். ரெடீம் த டைம்ன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? எங்கேயோ வீணடிக்கிற டைம வந்துட்டு நீ மீட்டெடுத்து, நீ வந்துட்டு வேத வாக்கியங்கள ஆராய்ந்து பார்க்கிறதுக்கும், ஜெபம் பண்றதுக்கும் வந்துட்டு அந்த டைம நீ பயன்படுத்துன்னு சொல்லி வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு. சோ ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு சொல்றது வந்துட்டு, நம்ம வேத வாக்கியங்கள ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி? டைம ரெடீம் பண்ணி வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும் வந்துட்டு. அட்லீஸ்ட் முதல்ல புதிய ஏற்பாட்டுல தொடங்கி ஒவ்வொரு அதிகாரத்தையும் வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் படி, விதை விதைக்கிறன்னு ஓமம் வந்துட்டு, அது வந்துட்டு மத்தேயு 13ல, மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம். இத கம்பேர் பண்ணி வாசிக்கலாம். சோ இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். மத்தேயு, மார்க், லூக்காவ மட்டும் இந்த 3 சுவிசேஷங்கள வந்துட்டு சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் பதிவிடப்பட்டிருக்கு வந்துட்டு. சோ உவமைகளா இருக்கட்டும் வந்துட்டு நெறைய காரியங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது 3லயும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சோ இத நம்ம கம்பேர் பண்ணி வாசிக்கலாம். கடைசி காலங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24 இல்ல மார்க் 13 இல்ல லூக்கா 21 ஒரு சில பகுதிகள் லூக்கா 17ல கூட வந்துட்டு இருக்கும். இப்படி நீங்க கம்பேர் பண்ணி வாசிக்கும் பொழுது, அப்பதான் விசுவாசத்துல வந்துட்டு நல்லாவே பலப்பட முடியும். இதுவரைக்கும் நம்ம பைபிள வாசிச்சிருக்கிறோமா? இல்ல ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம்.
அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். ஆமென். நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தங்களை தாங்களே ஒரு சில யூதர்கள் தீர்த்து கொண்டார்கள். இது எப்படின்னு நினைக்கிறீங்க? முதலாவது வந்துட்டு யூதர்களுக்கு தான் இவங்க போய் போதிச்சாங்க. பவுலும் பர்னபாவும் வந்துட்டு யூதர்களுக்கு சுவிசேஷத்தை வந்துட்டு அறிவிச்சாங்க. பட் அந்த சுவிசேஷத்தை ஏத்துக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை தள்ளிட்டாங்க. சோ வசனங்களை வந்துட்டு ஏத்துக்காம தள்ளிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? அவர்கள் நித்திய ஜீவனுக்கு வந்துட்டு அபாத்திரராக வந்துட்டு எண்ணப்பட்டார்கள், தீர்மானித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்லுது. சோ இந்த நித்திய ஜீவனுக்கான வந்துட்டு உறுதியான அஸ்திபாரமே வந்துட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறதுல தான் வந்துட்டு இருக்குது. மேலாப்ல வாசிக்கிறதுல கிடையவே கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? தெரிஞ்ச விஷயத்த குடும்பத்தோட ஒரு பைபிள் ஸ்டடி வந்துட்டு பண்ணியிருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பங்கள்ல வந்துட்டு அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடை வந்துட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி கணவன் மனைவி பிள்ளைகளா ரிசர்ச் பண்ணி வந்துட்டு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? உங்க மனைவிக்கோ இல்ல வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வந்துட்டு குடும்பமா உட்காந்து ரிசர்ச் பண்றீங்களா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமன் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். நல்லா கவனிச்சுக்குங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நம்ம பழைய வாழ்க்கையில வந்து நம்ம எல்லோரும் எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். கர்த்தருக்கு சத்துருக்களா வந்துட்டு இருந்தோம். பட் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவருடைய வசனத்தை வந்துட்டு நம்ம வாசித்து ஒரு சில சத்தியங்களை தெரிந்து கொண்ட பிறகு வந்துட்டு இவர்தான் என்னுடைய தேவன், எனக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், இவர்தான் சிருஷ்டி கர்த்தர், வந்துட்டு இவர்தான் என்னுடைய பிதாவா இருக்கிறார், இந்த பூமிக்கு அவர் எனக்காக வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வந்துட்டு அவருடைய உயிர்ப்பையும் நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருவர்ன்றதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிற வகையில வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்துட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? இந்த சத்தியம் எதுல இருந்து உங்களை வந்துட்டு விடுதலை ஆக்கும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும். ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இப்ப பழைய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம புதிய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பட் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையா இருக்கணும்னா என்ன அர்த்தம்ன்றதை நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். இந்த வசனத்தை மட்டும் நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நீங்க பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்ன்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் வந்துட்டு இந்த ரோமர் 6:22 தான் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1 பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். ஸ்டேஜ் 2 வந்துட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆகணும். அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனா இருக்கிறது. கடைசியா என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. சோ நீங்க நித்திய ஜீவனுக்கு போகணும்னா முதல்ல பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும், 2வது தேவனுக்கு அடிமைகள் ஆகணும், வந்துட்டு 3வது பரிசுத்தமாகுதல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தமாகுதல் இருந்துச்சுன்னு சொன்னாக்க தேவனை தரிசிக்க முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்ப பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோமா? இந்த ரோமர் 6:18 பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானீர்கள்னு சொல்லி எழுதியிருக்குது. பட் இதே ரோமர் 6:22 பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதுனால் அப்ப நம்ம இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறோமா? இல்ல நமக்கு இன்னும் ஸ்டில் வந்துட்டு சொந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? மாம்சத்துல வந்துட்டு எனக்கு இன்னும் விருப்பம், ஆண்டவர் ஒரு காரியம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, இல்ல ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய மனசை மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பைபிள்ல இருந்தே வந்துட்டு பார்க்கலாம். எப்படி ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்துட்டு வேதத்துல வந்துட்டு வாசிக்கிறோம். அவங்க ஆரம்பத்துல கர்த்தருக்கு விரோதிகளா இருந்தாலும், பாவிகளா இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ்ல கர்த்தருடைய வசனத்தினால வந்துட்டு பாவத்துல இருந்து விடுதலையாகி தேவனுக்கு எப்படி அடிமையா இருந்தாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல 9ல இருந்து 13 வசனங்கள்ல வந்துட்டு மத்தேயுவ எப்படி கர்த்தர் அழைத்தார்
தன்னுடைய வந்துட்டு அப்போஸ்தலனா எப்படி அழைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நமக்கு மத்தேயுன்ற அப்போஸ்தலனை வந்துட்டு தெரியும். மத்தேயு வந்துட்டு ஆரம்பத்துல எப்படி இருக்கிறான்? ஆயக்காரனா வந்துட்டு இருக்கிறான். ஆயக்காரனா இருந்தவன், அவன் ஒரு பாவியா வந்துட்டு இருக்கிறவன். கடைசியில வந்துட்டு என்ன ஆகுறான்? பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவுக்கு அடிமையா மாறிட்டான். அப்போஸ்தலர்கள் எல்லோருமே வந்துட்டு இரத்த சாட்சியா தான் மரித்தார்கள் என்பது வந்து நமக்கு தெரியும். சோ அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியா மரிக்கும் அளவுக்கு வந்துட்டு மத்தேயு என்னவா வந்துட்டு மாறுனான்? மத்தேயு வந்துட்டு அவன் தேவனுக்கு வந்துட்டு அடிமையா வந்துட்டு மாறுறான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வேதம் வந்துட்டு சொல்லுது இல்லைங்களா? இதே மாதிரிதான் வந்துட்டு ஜக்கேயுவை எடுத்துக்கங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல வந்துட்டு ஜக்கேயுவை பத்தி வந்துட்டு எழுதியிருக்குது. அது முதல் வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும். ஜக்கேயு வந்துட்டு ஆயக்காரர்கள் எல்லாருக்குமே தலைவனா வந்துட்டு இருக்கிறான். வரி வசூல் செய்கிற ஆயக்காரருக்கு வந்துட்டு தலைவனா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஜக்கேயு வந்துட்டு மனம் மாறினதை நம்ம பார்க்கிறோம். அவன் பாவத்துல இருந்து விடுதலை ஆகுற முறை எப்படி இருக்குது? பொருளாசையை முதல்ல விடுறான். பொருளாசையை விட்டுட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொல்றான்? நான் வந்துட்டு என்னுடைய சொத்துல பாதிய ஏழைங்களுக்கு குடுக்குறேன். யாரையாவது ஏமாத்தி இருந்தேன்னு சொன்னாக்கா, அது 4 மடங்காக திருப்பி குடுக்குறேன்னு சொல்லி, தன்னுடைய பொருளாசைய விட்டத வந்துட்டு அவன் அறிக்கை செய்றான். இயேசு என்ன சொல்றாரு? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒருவனுடைய மனம் திரும்புதல் இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சோ நித்திய ஜீவனுக்குள்ளார இவங்கலாம் நுழையிறப்ப எப்படி நுழையிறாங்க? பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. இதனால இவங்க பரிசுத்தமா மாறுறாங்க. ஃபைனலா நித்திய ஜீவனுக்குள்ளார இவங்களால போக முடியுது. மகதலேனா மரியாள யோசிச்சு பாருங்க. மகதலேனா மரியாள பத்தி வந்துட்டு யோவான் 20ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வந்துட்டு எழுதியிருக்குது. இவங்கள பத்தி அநேக இடத்துல வந்துட்டு சுவிசேஷத்துல மகதலேனா மரியாள பத்தி வந்துட்டு எழுதியிருக்குது. இவங்க கிட்ட இருந்தா இயேசு கிறிஸ்து பிசாச விரட்டினாருன்றத நம்ம வாசிக்கிறோம். சோ பிசாசு பிடித்த ஒரு மகளா தான் வந்துட்டு அவ இருந்தா. பட் அதன் பிறகு வந்துட்டு இயேசு கிறிஸ்து அந்த பிசாச விரட்டின பிறகு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாவே வந்துட்டு இந்த பொண்ணு மாறிட்டா அப்படின்றத வந்துட்டு வாசிக்கிறோம். இதே மாரி வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் எடுத்துக்கங்க. அப்போஸ்தலன் பவுலும் இயேசு கிறிஸ்துவ அறியாதவனா தான் வந்துட்டு இருந்தான். அவனும் பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு எப்படி அடிமையா இருந்தான் அப்படின்றதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். சமாரிய ஸ்திரீ நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். சமாரிய ஸ்திரீ வந்துட்டு அவ வந்துட்டு ஒரு சுத்தமான வாழ்க்கை வந்துட்டு வாழாட்டியும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள கேட்ட பிறகு வந்துட்டு அந்த ஊருக்கே போய் சுவிசேஷம் அறிவித்தா. இந்த சமாரியாவுல அந்த அந்த ஊர்ல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லோரும் விசுவாசிக்கத்தக்க வகையில வந்துட்டு அவ எப்படி வந்துட்டு பாவத்தை விட்டுட்டு தேவனுக்கு அடிமையானா. சோ இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தமா வந்துட்டு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். சோ நம்ம நித்திய ஜீவனுக்கு போற பாதையில வந்துட்டு இந்த 4 ஸ்டேஜஸ் வந்துட்டு இந்த 3 காரியத்தை செஞ்சா ஃபைனலா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். முதல்ல வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். 2வது வந்துட்டு தேவனுக்கு அடிமையாகணும். 3வது வந்துட்டு உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கணும். தேவனுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பரிசுத்தம் வந்துட்டு கிடைக்கும். சோ பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? தேவனுக்கு அடிமை ஆயிட்டோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வசனங்கள வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா எதுல இருந்து விடுதலையாக்கும்? இப்ப நம்ம கள்ள சபைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம். கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலை ஆயிட்டோம் வந்துட்டு. எவ்வளவு அந்த உலகத்தின் வழிபாடுகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி வசனம் வந்துட்டு சொல்லுது. சோ பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நம்ம அடிமைகளா வந்துட்டு இருக்கிறோமா? இல்ல நமக்கு இன்னும் வந்துட்டு சுய இச்சைகள் வந்துட்டு இருக்குதா? இல்ல வந்துட்டு நமக்குன்னு சொல்லி ஆண்டவரே இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் நம்ம இருதயத்துல வந்துட்டு இருக்குதா? இதெல்லாம் வந்துட்டு என்ன கர்த்தர் கேள்வி கேட்கவே கூடாது. இதை எந்த சகோதர சகோதரிகளும் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற சகோதர சகோதரிகளும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. இது என்னுடைய பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு கர்த்தரை எங்கிட்டாவது ஒரு இடத்துல இருதயத்துல நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோமா? 95% இருதயத்துல இடம் கொடுத்துட்டு 5% நமக்குன்னு சொல்லி விருப்பங்கள் இல்ல வந்துட்டு வெறுப்புகள் ஏதாவது வந்துட்டு இருக்குதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னாக்கா செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நான் யோனா கிட்ட வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொன்னாரு. நீ போய் வந்துட்டு நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும்டா அப்படின்றது வந்து நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னாரு. அவனுக்கு போறதுக்கு பிடிக்கல. ஆனா கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். போன்னு சொன்னா போய் தான் வந்துட்டு ஆகணும். சோ அவன் வந்துட்டு போகல. என்ன நடந்துச்சு அவனுக்கு? அவன தூக்கி கடல்ல போடுற மாரி ஒரு பெரிய வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒரு காற்ற வந்துட்டு கொண்டு வந்தாரு. அவன் கடல்ல வந்துட்டு போனான். மீனின் வயித்துக்குள்ளார போனான். கடைசியில அந்த மீன் வந்துட்டு எங்க அவன வந்துட்டு துப்புச்சு? அதே நினிவே பட்டணத்தோட அந்த கடற்கரையில தான் துப்புச்சு.
சோ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யுன்னு சொன்னாக்க செஞ்சுதான் ஆகணும். அவரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ண கூடாது. அதே மாதிரி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாதேன்னு சொன்னாலும் அதை செய்யக்கூடாது. பிலேயாம் தீர்க்கதரிசி எடுத்துக்குங்க. பிலேயாம் தீர்க்கதரிசி கிட்ட நீ போகாதடா, நீ கிளம்பி போய் என்னுடைய மக்களை நீ சபிக்கிறதுக்காக நீ வந்துட்டு அந்த ராஜா கூப்பிடுறான், நீ போகாதன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. ஆனா அவன் என்ன பண்ணா வந்துட்டு அவனுக்கு அந்த தங்கம், பொண்ணு, வெள்ளி இதன் மேல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இச்சை இருந்ததுனால கர்த்தருடைய சித்தத்தை மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். 2வது வாட்டி கர்த்தர்ட்ட நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேட்கறான். அடுத்த நாள் வந்துட்டு ஆண்டவரே இவங்க வந்துட்டு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, நான் இவங்களோட போகட்டா அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் கேட்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு அனுமதிச்சுட்டு, ஆனா உருவிய பட்டயத்தோடு அவர் எதிர்பட்டு வந்துட்டு நின்றாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ கர்த்தருடைய சித்தத்தை வந்துட்டு எந்த விஷயத்திலயும் மாத்துறதுக்கு நாம ட்ரை பண்ணக்கூடாது. சோ அவர் வேணும்னு சொன்னாக்க அதை வந்துட்டு செய்யணும். அதுவும் சந்தோஷமா வந்துட்டு செய்யணும். அவர் வேண்டாம்னு சொன்னா அதையும் சந்தோஷமா வந்துட்டு விட்டுறணும். அதனாலதான் வேத வாக்கியம் சொல்லுது வந்துட்டு நமக்கு ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நீங்க முதல் 2 வசனங்களை வாசிச்சு பார்க்கும் பொழுது, நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்பதை வந்துட்டு நம்ம பகுத்தறியணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படித்தான் வந்துட்டு நம்ம மறுரூபம் ஆக முடியும்னு சொல்லி வேத வாக்கியம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சோ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் தெரியுமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்பவர்களா வந்துட்டு இருப்போம். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா, தேவனுக்கு அடிமைகள் ஆயிட்டோமா? ஏன்னா விடுதலைன்றது பாவத்துல தான் வந்துட்டு நமக்கு விடுதலை வேணும். ஆவியானவர் நமக்குள்ளார வந்துட்டாருன்னு சொன்னாக்க பாவத்துல வந்துட்டு விடுதலை வந்துட்டு வந்துரும். ஏன்னா கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி வசனம் வந்துட்டு சொல்லுது இல்லைங்களா? கர்த்தரே ஆவியானவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரா வந்துட்டு இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை வந்துட்டு உண்டு. 2ஆம் மாதம் உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ இயேசு கிறிஸ்து தான் அந்த 2ஆம் மாதம். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த 2ஆம் மாதம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே மரித்து அவர் உயிர்க்கும் பொழுது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதனாலதான் அவர் ஆவியில உயிர்த்ததுனால வந்துட்டு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளரே அவர்கள் நடுவே வந்து நின்றார்னு சொல்லி வேதம் சொல்லுது. எம்மாவு சீஷர்கள்ட்ட அவர் மறைந்து போனார்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ ஆவியாயிருக்கிற கர்த்தர் அவர் வந்துட்டு எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட ஆவியின் வடிவத்துல வந்துட்டு இருந்தாருன்னு சொன்னாக்க பாவத்தை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாங்க. ஏன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது எல்லோரும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எப்படி வந்துட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கையிட்டு தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு சொல்லி இருக்குது. அப்ப நாம வந்துட்டு எல்லா பாவங்களையும் கர்த்தர்ட்ட அறிக்கையிட்டுட்டோமா? நான் பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் பாவத்தை பாவம்னு ஒத்துக்கணும். சோ நம்பர் 1 திங் வந்துட்டு பாவத்தை பாவம்னு ஒத்துக்கணும். இந்த எண்ணமே வந்துட்டு அநேக கிறிஸ்தவர்கள்ட்ட வந்துட்டு கிடையாது. ஈவன் ஒரு சில வீட்டு சபையில இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு சிலருக்கே வந்துட்டு கூட பார்த்தாக்க பாவத்தை பாவம்னு ஒத்துக்கக்கூடிய அந்த மனநிலைமை வந்துட்டு கிடையாது. சொன்னாக்க நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி பேசுறது, சில 1-2 வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டு தேவையில்லாத காரியத்தை பேசுறது. பட் பாவத்தை பாவம்னு முதல்ல நம்ம வந்துட்டு ஏத்துக்கணும். சோ 2வது காரியம் வந்துட்டு அந்த பாவத்தை பாவம்னு ஏத்துக்கிட்டோம்னா பாவத்தை கர்த்தர்ட்ட போய் அறிக்கையிடணும் வந்துட்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சோ பாவத்தை மறைச்சோம்னு சொன்னாக்க அதை மூடி மறைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அதை வந்துட்டு பாவமே கிடையாதுன்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல ஒரு சில நேரம் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு பேசுவாங்க. இன்னொரு நேரம் வந்துட்டு அது பாவம்னு கிளியர் கட்டா தெரிஞ்சாக்க டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வந்துட்டு. பட் கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்ம டைவர்ட் பண்ணி ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அவரை ஏமாத்தவும் முடியாது இல்லைங்களா? மனிதர்களை வேணா நம்ம வந்துட்டு டைவர்ட் பண்ணலாம், ஏமாத்தலாம். வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஏமாத்தவே வந்துட்டு முடியாது. சோ அப்படி இருக்கிறப்ப பாவத்தை பாவம்னு முதல்ல ஒத்துக்கிட்டு 2வது கர்த்தர்ட்ட போய் அறிக்கை பண்ணணும். பட் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். சோ அறிக்கை செஞ்சா மட்டும் பத்தாது, அதை முதல்ல விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு அதை வந்துட்டு அந்த பாவத்தை விட்டுட்டோம்னு சொன்னாதான் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்படின்னா பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாகி தேவனுக்கு அடிமை ஆகணும்னு சொன்னாக்க அடிப்படையில வந்துட்டு பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிட்டு அதை அறிக்கை செஞ்சுட்டு அதை விட்டுட்டோம்னு சொன்னாக்கதான் பாவத்திலிருந்து விடுதலை வந்துட்டு கிடைக்கும் நமக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்தாக்க எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு பேசுறாரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆமென். எப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற முடியும்?
நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் பரிசுத்தாவின் வரத்தை பெற முடியும் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? நீங்கள் மனம் திரும்பின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப பரிசுத்தாவின் வரத்தை யாராவது ஒருத்தர் பெறணும்னு சொன்னா முதல் காரியமா மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்பி எடுக்கணும் நல்ல முழு விசுவாசத்தோட எடுக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்பதான் அவங்கள்ட்ட பரிசுத்தாவினர் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட பரிசுத்தாவினர் இருக்க மாட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தவங்களே நீங்க கவனிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தாலும் அவங்க மனம் திரும்பி எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க பரிசுத்தாவினர் அவங்கள்ட்ட இருக்க மாட்டாரு. மனம் திரும்பாம எடுத்திருந்தாங்கனாக்க அவங்க மனம் திரும்பி எடுத்திருந்தா அவங்கள்ட்ட கண்டிப்பா பரிசுத்தாவினர் இருப்பாரு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவியின் கனிகளை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த ஆவியின் கனியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க பாவத்தை பாவம்னு சொல்லி முதல்ல அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அதை அறிக்கை செய்வாங்க. சோ இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இதுக்கு பிறகுதான் திவ்ய சுபாவம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏசு கிறிஸ்துவ போலவே திவ்ய சுபாவம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்முடனே கூட ஆவியானவர் இருப்பார். நான் அப்போஸ்தலன் பவுல் கூட மனம் திரும்பின பிறகு அனனியா என்ன சொல்றான்? சகோதரனாகிய சவுலே, நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுன்றான். சோ அனனியா பவுலை பார்த்து சொல்றது, நீ பாவி, நீ ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவங்கள் நமக்கு கழுவப்படுது. பட் அதன் பிறகு பாவம் செய்யாம வாழ்க்கை வாழ்றது நம்முடைய வேலை தான். ஆவியானவர் நமக்கு நிச்சயமா உதவி செய்வார். பட் நம்முடைய அந்த வில்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய சித்தம்ன்றது நமக்கு எது பிடிச்சிருக்குது, எது பிடிக்கல. அப்ப வேத வாக்கியங்களின்படிதான் நடக்கணும். இதுதான் என்னுடைய சட்ட புஸ்தகம்ன்றத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப அறிக்கையிட்டால்னு எழுதியிருக்கு. அப்ப அறிக்கையிடுறதுக்கே ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் அவசியம். பாவத்தை பாவம்னு ஏத்துக்கக்கூடிய அந்த தாழ்மையான இருதயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையில முக்கியமா இருக்கு. இன்னைக்கு பாவத்தை ஜஸ்டிஃபை பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பாவத்தை தெரிஞ்சுமே டைவர்ட் பண்ணி பேசுறவங்க அநேகர் இருக்கத்தான் செய்யறாங்க. சோ பாவத்தை டைவர்ட் பண்ணவும் நம்ம கூடாது. பாவத்தை பாவம்னு சொல்லி முதல்ல ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு பிறகு அந்த பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கையிட்டாக்க இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாடு தெளிவாவே நமக்கு சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு தன்னுடைய பாவங்களை மறைக்கிறதுக்கு அநேகர் ட்ரை பண்றாங்க. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா அந்த பாவம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது இச்சையா இருக்கலாம், இல்ல பணத்திற்குரிய இச்சையா இருக்கலாம், டிவி சினிமா பார்க்கக்கூடிய இச்சையா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸ் பாக்குறேன், இல்ல சாப்பாடு சாப்பிடுற இச்சை, இல்ல யூடியூப்ல போய் நான் அதை பாக்குறேன் இதை பாக்குன்ற அந்த இச்சையா இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ன்ற இந்த கேட்ஜெட்ஸ், இந்த ஆப்ஸ் இதன் மூலமா இருக்கிற இச்சையா இருக்கலாம், இல்ல பெருமையான சிந்தனை, பெருமையான பேச்சு, பெருமையான செயல்பாடுகள் இதுவா இருக்கலாம், சிலை வழிபாடா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். லூக்கா 18ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல 10 முதல் 14 வசனத்துல ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபம் பண்ண வராங்க. அவங்க ஜெபம் பண்ண வரும் பொழுது பரிசேயன் என்ன சொல்றான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கம்பேர் பண்ணி அவன் ஜெபம் பண்றான். அவனோட நான் பெட்டரா இருக்கிறேன்னு சொல்லி கம்பேர் பண்ணி அவன் ஜெபம் பண்றான். பட் கர்த்தர் சொல்றாரு, நீ கம்பேரே பண்ணாதேன்னு சொல்லி நமக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்குது. மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுதே மேன்மை பாராட்ட இடம் உண்டுன்னு சொல்லி சொல்றாரு. நீ மத்தவனோட கம்பேர் பண்ணிக்கிட்ட நான் பெட்டர்னு சொல்லி மேன்மை பாராட்டாத, உன்னோட நீயே கம்பேர் பண்ணிக்க. போன வருஷத்தோட நீ இந்த வருஷம் முன்னேறி வந்திருக்கிறியா ஆவிக்குரிய ரீதியில? இல்ல போன மாசத்தை காட்டில இந்த மாசம் ஆவிக்குரிய ரீதியில நீ முன்னேறி வந்திருக்கிறியா? அப்படி நீ முன்னேறி வந்திருந்தனா உன்னை பார்த்தே நீ மேன்மை பாராட்டிக்கோ, அடுத்தவனை பார்த்து மேன்மை பாராட்டாதேன்னு சொல்லி சொல்றாரு.
பட் இங்க வந்துட்டு இந்த பரிசேயன் வந்துட்டு என்ன பண்றான், இந்த ஆயக்காரனை பார்த்து கம்பேர் பண்ணி மேன்மை பாராட்டுகிறான். இந்த ஆயக்காரனை போல நான் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன்னு சொல்றான். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், தன்னைத்தானே மெச்சிக்கிறது வந்துட்டு இது சுயநீதி. சோ சுயநீதி இருந்தாலோ, மத்தவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நான் அவனோட பெட்டர்னு சொன்னாலோ கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. பட் ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான் வந்துட்டு, அவன் தூரத்திலே வந்துட்டு நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்னு சொல்றான். சோ அப்ப யாரு வந்துட்டு நீதிமானா வந்துட்டு கர்த்தர் கருதுறாரு? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். சோ ஆயக்காரனை போல வந்துட்டு பாவத்தை பாவம்னு வந்துட்டு ஏத்துக்க முடியுதா? பாவத்தை வந்துட்டு டைவர்ட் பண்ணாம பாவத்தை விடுவதற்கு வந்துட்டு நமக்கு அந்த மனத்தாழ்மை வந்துட்டு இருக்குதா? இருந்துச்சுன்னா ஆண்டவர் வந்துட்டு நமக்கு சுகத்தை கொடுப்பாரு, பரிசுத்தத்தை கொடுப்பாரு, நித்திய ஜீவனை கொடுப்பாரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்னு வேதம் சொல்லுது. சோ பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படணும், அது கழுவப்படணும்னாக்க என்ன பண்ணணும்? முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பின பிறகு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அது ஆவி, ஆத்மா, சரீரம் எதுவா இருந்தாலும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சுகத்தை வந்துட்டு கொடுப்பார். சோ நம்ம அடிப்படையா நம்ம செய்ய வேண்டியது வந்துட்டு பாவங்கள் வந்துட்டு கரைந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க மனம் திரும்பி குணப்படணும் அப்படின்னு வேதம் வந்துட்டு சொல்லுது. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஜான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு அங்க ஒருத்தனை குணமாக்குறாருன்றதை நம்ம பாக்குறோம். ரொம்ப வருஷமா வியாதிப்பட்டு கிடந்த ஒருத்தனை குணமாக்கிட்டு அவனை பார்த்து என்ன சொல்றாரு வந்துட்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. சோ கர்த்தர் வந்துட்டு பாவிகள் எல்லார்ட்டையுமே சொல்ற இந்த 2 வார்த்தைகள் இதுதான். இனி பாவம் செய்யாதே. நேத்து வரைக்கும் செஞ்சிருக்கிறியா பரவாயில்ல, மனம் திரும்பு. முதல்ல பாவத்தை பாவம்னு ஒத்துக்கோ, அதை மறைக்காத, டைவர்ட் பண்றதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணாத, வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணிட்டு வந்துட்டு பாவங்களை வந்துட்டு அறிக்கை பண்ணு, அதை விட்டுருன்னு சொல்றாரு. இனி பாவம் செய்யாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். விபச்சாரத்துல கையும் மையமாக வந்துட்டு பிடிபட்ட அந்த பெண்ணுடைய அந்த விஷயம் வந்து நமக்கு எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. பட் கடைசியில வந்துட்டு யாருமே அவளை கல்லால எரிய முடியாத ஒரு சூழ்நிலையை வந்துட்டு கர்த்தரை ஏற்படுத்துகிறார். உங்கள்கிட்ட யாருக்கிட்ட வந்துட்டு பாவம் இல்லையோ அவங்க முதல்ல கல் எறியட்டும்னு கர்த்தர் சொல்றாரு. சோ எல்லாருமே கல்ல கீழே போட்டு போயிடுறாங்க. கடைசியில வந்துட்டு யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையான்னு கேட்கிறப்ப இல்லைன்னு அவ பதில் சொல்றா. அப்போ வந்துட்டு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். சோ இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவ தப்பு பண்ணிட்டான்றது இயேசுவுக்கும் தெரியும். அவ கையும் மையமாக பிடிபட்டாள்ன்றது இயேசுவுக்கும் வந்துட்டு தெரிஞ்ச விஷயம்தான். இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்கிட்டையுமே கர்த்தர் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். இனி பாவம் செய்யாதே அப்படின்ற வார்த்தைகள் தான். யோவான் 5:14 இருக்கட்டும், யோவான் 8:11 இருக்கட்டும், ஒரே வார்த்தைகள் தான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. இனி பாவம் செய்யாதே. ஏன்னா நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா இருந்தாதான் பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். முடிவோ நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இதுதான் வந்துட்டு அடிப்படையான ஒரு ஸ்டெப். பாவத்திற்கு மரித்தவர்கள் ஆணியர்கள்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 11 to 14. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஆமென். இந்த 4 வசனங்களை நல்லா கவனிச்சுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
இதுல எத்தனை இடத்துல பாவம் பாவம் பாவம்ன்ற வார்த்தை ரெப்பிட்டேட்டிவா வந்திருக்குன்றத கவனிச்சுக்குங்க. இதே அதிகாரத்துல தான் வந்துட்டு ஞானஸ்நானத்தை பத்தியும் எழுதியிருக்குது. சரிங்களா? இதே ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனத்துல வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு எழுதி இருக்குது இல்லைங்களா? அப்படின்னா நம்ம வந்துட்டு பாவத்திற்கு மரித்தவர்களா இருக்கணும்னு சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குது. 11வது வசனத்துல உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும், நம்ம பாவத்திற்கு மரித்து தேவனுக்குள்ளார நம்ம வந்துட்டு பிழைக்கணும். சோ நம்ம வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படின்னா பாவத்துக்கு வந்து நம்ம மறிச்சிட்டோமா, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா, நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். 12வது வசனத்துல உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சரீரத்துலதான் நம்ம பாவம் செய்யறோம் இல்லைங்களா? சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு எழுதியிருக்குது. 13வது வசனத்துல உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். சோ பாவத்துக்கு உங்களுடைய வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள்னு சொல்லி எழுதியிருக்குது. 14வது வசனத்துல கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப இதுல எல்லா வசனத்திலையும் 4 வசனத்திலையும் பாவம் பாவம் பாவம்ன்ற வார்த்தை ரெப்பிட்டேட்டிவா வந்திருக்குது. கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறது வந்துட்டு பாவத்திற்கு மரித்தவர்களா நம்ம இருக்கணும், தேவனுக்குள்ளார பிழைக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாவத்திற்கு வந்துட்டு செத்து போயிட்டோமா, நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா யோசிச்சு பார்த்துக்கலாம் வந்துட்டு. ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் வந்துட்டு சொல்லுது. பாவம் உங்களை ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு இச்சை உங்களை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாக்க பேதுரு என்ன சொல்றான்றதை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 Peter 2nd chapter verse 19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஆமென். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தர் உங்களை ஜெயிச்சிருந்தாருனாக்க நீங்க கர்த்தருக்கு அடிமை. பாவம் உங்களை ஜெயிச்சிருந்துச்சுன்னா நீங்க பாவத்திற்கு அடிமை. இதுதான் வந்துட்டு கர்த்தர் நமக்கு இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு வந்துட்டு. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்ற வசனம் வந்துட்டு யோவான் 8:34 எழுதியிருக்கு. இதே வார்த்தையை தான் வந்துட்டு பேதுருவும் சொல்றான். 2 பேதுரு 2:19 எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அப்ப இந்த உலகம் வந்து நம்மளை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம உலகத்திற்கு அடிமையா இருக்கிறோம். ஒரு இச்சை நம்மளை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாக்க அந்த இச்சைக்கு தான் நம்ம அடிமையா இருக்கிறோம். பாவம் நம்மளை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம பாவத்துக்கு தான் வந்துட்டு அடிமையா இருக்கிறோம். பட் நம்ம பாவத்துக்கு அடிமையா இல்லாம பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி வந்துட்டு கர்த்தர் விரும்புறாரு. பாவத்திலிருந்து விடுதலையாகி நம்ம வந்துட்டு தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 வரைக்கும். verses 16 to 23. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். 16வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். நீங்க வந்துட்டு ஒரு நாடகத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னாக்க
இயேசுவுக்கு அடிமை கிடையாது. நித்திய ஜீவனை வந்துட்டு இழந்து போயிருவோம். இல்ல ஏதாவது வந்துட்டு ஒரு கேட்ஜெட்டுக்கோ, ஒரு வாட்ஸ்அப்க்கோ, ஒரு நிகழ்ச்சிக்கோ வந்துட்டு, இல்ல யூடியூப்ல வந்துட்டு சமையல் நிகழ்ச்சி பார்க்குறேன். நான் வந்துட்டு எப்படி வீட்ல வந்துட்டு பொருட்கள வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்றதுன்றத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, தேவையில்லாம நம்ம நேரத்த செலவு பண்ணி ஏதாவது ஒரு ஆப்புக்கோ, இல்ல வந்துட்டு ஒரு கேட்ஜெட்டுக்கோ அடிமையா இருந்தோம்னாக்க, இல்ல ஒரு சினிமா, டிராமான்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருந்தோம்னா, இல்ல கோபத்துக்கு அடிமையா இருக்கலாம், கசப்புக்கு அடிமையா இருக்கலாம், பொருள் ஆசைக்கு வந்துட்டு அடிமையா இருக்கலாம். எதற்கு அடிமைகளாக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள்னு வேதம் சொல்லுது. இப்ப நம்ம கர்த்தருக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா? இல்ல இந்த உலகத்துக்கோ, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். 18வது வசனம் கிளியரா இருக்குது. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகணும். இதுதான் இயேசுப்பா நம்மகிட்ட விரும்புறாருங்க. நம்மகிட்ட அவர் விரும்புறது வந்துட்டு பாவத்திற்கு நம்ம விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகணும். ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுல இருந்து விடுதலையாக்கும்? பாவத்திலிருந்து வந்துட்டு விடுதலையாக்கும். 19வது வசனத்துல அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். சோ நம்மளுடைய மெம்பர்ஸ், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய கண்ணு, நம்மளுடைய வந்துட்டு ஒவ்வொரு அவயம், நம்மளுடைய நாவு, இது வந்துட்டு எதற்கு அடிமையா இருக்குது? நம்ம அநீதியான காரியத்தை பேசுறோமா, அக்கிரமமா பேசுறோமா, அக்கிரமமா சிந்திக்கிறோமா வந்துட்டு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். எதற்கு உங்க இருதயத்தை நீங்க ஒப்புக் கொடுக்குறீங்க? எதற்கு உங்களுடைய கண்களையும், உங்களுடைய வாயையும், உங்களுடைய உதடுகள், நாவுகளை வந்துட்டு என்ன பேசும்படி நீங்க ஒப்புக் கொடுக்குறீங்க? அப்ப எதுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமோ, அதற்கு தான் நம்ம அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. பட் நீதியை நடப்பிக்கிறதுக்கு நம்ம ஒப்புக் கொடுத்தோம்னு சொன்னாக்க, நம்ம நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். இதுதான் கர்த்தர் என்னிடம் இன்றைக்கு வந்துட்டு நம்மிடம் விரும்புகிறார். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப பழைய வாழ்க்கையில நம்ம நீதிக்கு நீங்கினவர்களா தான் இருந்தோம். பட் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. சோ பழைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ தவறுகள் செஞ்சோம், சிலை வழிபாடு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா அருவருப்பா வந்துட்டு இருக்குது. அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்குது. பட் உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அதன் முடிவு வந்துட்டு மரணம் தான். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகள் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப தேவனுக்கு அடிமையா இருக்கிறோமா? இல்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? இல்ல என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் வந்துட்டு வச்சுக்கிட்டு கர்த்தருடைய சிந்தனையை நான் மாத்தணும்னு நான் ட்ரை பண்றேன். ஆண்டவர் எங்கிட்ட வந்துட்டு ஒரு காரியத்தை வேண்டான்னு சொல்றாரு. வேண்டான்னு சொல்லி ஆண்டவரே நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க ஆண்டவரே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை மாத்துறதுக்கு வந்துட்டு எத்தனை முறை ட்ரை பண்ணியிருப்போன்றதை யோசிச்சு பாருங்க. நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு கர்த்தருடைய சித்தம் புரிந்துமே வந்துட்டு ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆண்டவரே, இது எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதை குறிச்சு ரெப்படேட்டிவா வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை குறிச்சு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் முழுமையா நம்ம வந்துட்டு பாவத்தை விட்டுட்டு நம்ம தேவனுக்கு அடிமை ஆயிட்டோமா? இல்ல இன்னும் ஏதாவது பிரைவேட் ஸ்பேஸ் இருதயத்துல இருக்குதான்றதை யோசிச்சு பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம்ம அடையணும்னு சொன்னாக்க அவர் மேல முழு விசுவாசத்தோட இருக்கணும். நம்ம விசுவாசமா இருப்பதற்கு வேத வாக்கியங்கள் தான் நமக்கு வந்துட்டு துணையா இருக்குது. அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நித்திய ஜீவனுக்குள்ளார வந்துட்டு போக முடியும். பட் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது சத்தியமா இருக்கிறது. அது உங்களை விடுதலையாக்கும். எதுல இருந்து? பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாக்க தேவனுக்கு அடிமையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு குளிராயிலு இரு, இல்லாட்டினா அனலாயிருன்னு சொல்லி சொல்றாரு. நீ குளிராவும் இல்லாம அனலாவும் இல்லாம நீ வந்துட்டு நடுவுல இருந்தேன்னு சொன்னாக்க வெது வெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி சொல்றாரு. சோ பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள்னு வேதம் சொல்லுது. நான் இப்பொழுது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னது? நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமையா இருக்கணும். இதனால பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். ஃபைனலா நித்திய ஜீவன் கிடைக்கும். சோ இதைத்தான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தயவு செஞ்சு மறக்காதீங்க. பாவத்துல எல்லாத்துல இருந்து விடுதலை ஆகணும். நம்ம வந்துட்டு தேவனுக்கு அடிமைகளா வந்துட்டு நம்மள நாமளே வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Peter 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆமென். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள்.
சோ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா வந்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்க பாவத்துல இருந்து ஈஸியா விடுதலை ஆயிடலாம். ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சோ பாவத்துல இருந்தா தேவனுக்கு அடிமையாக முடியாது. தேவனுக்கு அடிமையா இருந்தா பாவம் நம்ம கிட்ட இருக்காது. சோ ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவனுக்கு அடிமையா இருக்கிறோமா? அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ்லயாவது இருக்கிறோமா? அட்லீஸ்ட் நான் நிறைய காரியங்கள்ல வந்துட்டு தேவனுக்கு அடிமையா நான் என்ன நானே நான் மாத்திக்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி வந்துட்டு நமக்கு வந்துட்டு கர்த்தருக்கு பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கும். கர்த்தருக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி, நம்ம எல்லா விஷயத்தையும் வசனத்த வச்சு நம்ம ஆராய்ந்து பார்த்து, வசனத்த வச்சு வந்துட்டு கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறோமா? இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்குது ஆண்டவரே அப்படின்னு எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. எனக்குன்னு வந்துட்டு ஒரு சொந்தமா விருப்பு, வெறுப்புன்றது இருக்கக்கூடாது. ஏன்னா அடிமைக்கு வந்துட்டு சொந்த விருப்பமோ, வெறுப்போ வந்துட்டு இருக்கக்கூடாது. எஜமான் சொன்னாக்கா அதுதான் வந்துட்டு சரி. எஜமான் வந்துட்டு எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. இப்ப இயேசு கிறிஸ்துவ நமக்கு வந்துட்டு இத செய்யனா செய்யணும், செய்யாதனா செய்யக்கூடாது. இத உனக்கு வேணும்னு சொன்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னு சொன்னா தூக்கி போட்டுறணும். சோ இப்படிதான் ஆண்டவர் நம்மகிட்ட வந்துட்டு எதிர்பார்க்கிறார் வந்துட்டு. நான் மரியாள் சொன்னாங்க இல்லையா? லூக்கா முதல் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறீங்க வந்துட்டு, அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாள். அதனாலதான் வந்துட்டு மரியாள் வந்துட்டு பைபிள் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஸ்தானத்துல தான் இருக்கிறாங்க. பெரிய பரிசுத்தவான் அப்படின்ற ஸ்தானத்துல வந்துட்டு மரியாளால வர முடிஞ்சது எதனால? நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையினாலதான் வந்துட்டு. அப்ப நம்ம தேவனால பிறந்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொன்னாக்க பாவம் நம்மை ஆளக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசு உங்களை தொடவே முடியாதுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 John 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால நம்ம பிறந்துட்டோம்னாக்க பாவம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நம்ம ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும். அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா தேவனால பிறக்கணும், ஆவியில பிறக்கணும்னா தேவனுக்குரிய குணாதிசயங்கள் வந்துட்டு நமக்குள்ளார வந்துட்டு இருக்கணும். அந்த திவ்ய சுபாவம், தேவனுக்குரிய குணாதிசயங்கள் வந்துட்டு இருக்கணும். இப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நம்மளே எப்படி காப்பாத்திக்க முடியும்? வசனத்தை வச்சு மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளே காப்பாத்திக்க முடியும். பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி எழுதியிருக்கு. உங்களை பிசாசு டச் பண்ணவே முடியாது. as long as you are born in the spirit. நீங்க வந்துட்டு ஆவியில பிறந்த பிள்ளைகளா இருந்தாக்க, தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருந்தாக்க பிசாசு உங்களை டச் பண்ணவே வந்துட்டு முடியாது. ஏன்னா உங்களை நீங்களே எப்படி காப்பாத்திக்குவீங்க? வசனத்தை வச்சு உங்களை நீங்களே காப்பாத்திக்குவீங்க. இதுக்கு ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நம்ம கிட்ட இருந்து தேவைதான். நாமளே வில்லிங்கா செஞ்சாதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம வந்துட்டு வேண்டா வெறுப்பா வந்துட்டு வந்தோம்னாலோ, அலட்சியமா இருந்தாலோ, சோம்பலா இருந்தாலோ கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்க மாட்டார் வந்துட்டு. முழு இருதயத்தோட விரும்பணும்னு சொன்னாக்க வந்துட்டு கர்த்தர் நமக்கு எல்லா கிருபையும் வந்துட்டு கொடுப்பார். இப்ப நம்ம ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும். ஞானசானா இயேசுவின் நாமத்தினால் எடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சா? இல்ல. அதன் பிறகு ஆவியின் கனியில வந்துட்டு நம்ம வந்துட்டு வளரணும். அந்த திவ்ய சுபாவத்துல வந்துட்டு அந்த தேவனால் பிறக்கிறதுனா ஆவியில பிறக்கிறது. இப்ப தேவன் என்றால் ஆவி. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அந்த தேவனுக்குரிய ஆவிக்குரிய அந்த சுபாவங்கள் வந்துட்டு என்னது? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த குணாதிசயங்கள்ல வந்துட்டு நம்ம வளர்ந்து நம்ம முதிர்ச்சி அடையணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகணும்னு சொல்லி 2 பேதுரு முதல் அதிகாரம் வந்துட்டு சொல்லி கொடுக்குது. அப்படின்னா இது எப்படி எனக்கு கிடைக்கும்? இந்த ஆவியின் கனியில நான் வளர்றது வந்துட்டு எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாக்கோபு 1:18 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஜெனிப்பிக்கிறதுனா என்னதுங்க? மீண்டும் பிறவி எடுத்து பிறக்கிறது இல்லைங்களா? சோ பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து சொல்றோம். பார்ன் அகைன் சொன்னா ஜெனிப்பிக்கப்படுதல். அப்ப எப்படி நம்ம ஜெனிப்பிக்கப்படுறோம்? சத்திய வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பித்தார். அப்ப வசனத்தினாலதான் நீங்க வந்துட்டு அந்த திவ்ய சுபாவத்துல பிறக்க முடியும். வசனத்தினாலதான் அந்த தேவனால பிறக்கிறது, ஆவியில பிறக்கிறது, திவ்ய சுபாவத்துல பிறக்கிறது. வசனத்தின் மூலமா சத்திய வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பித்தார்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதையே தான் வந்துட்டு பேதுருவும் சொல்றான். 1 பேதுரு முதல் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கும். 1 Peter 1:23.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிப்பில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது ஜீவனுள்ளது எது? தேவ வசனம். இந்த தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுறதுன்னா என்னது? மீண்டும் பிறக்கிறது, ஆவியில பிறக்கிறது. சோ மீண்டும் பிறக்கிறது, தேவனால் பிறக்கிறது, ஆவியில பிறக்கிறது வந்துட்டு இது என்னது? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மட்டும்தான் நீங்க மறுபடியும் பிறக்க முடியும். இப்போ உங்களுக்குள்ளார வந்துட்டு இப்ப தாய் தகப்பனை வந்துட்டு கனம் பண்ணு அப்படின்ற அந்த வசனம் இருதயத்துக்குள்ளார போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தாய் தகப்பனை கனம் பண்ணுவீங்க. இதுக்கு பழைய வாழ்க்கையில கனம் பண்ணாம இருந்தாக்க நம்ம மன்னிப்பு கேட்போம் இல்லைங்களா? இப்ப இதே மாதிரி நிறைய வேத வாக்கியங்கள் இருதயத்துக்குள்ளார போக போக கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாக்க பழைய வாழ்க்கையில கெட்ட வார்த்தை சொன்னதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு இனிமேட்டு கெட்ட வார்த்தை பேசாம இருப்போம். பொய் சொல்லாதிருங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறதுனால அவனவன் வந்துட்டு பொய்யை கலந்து தன் சகோதரனுடைய மெய்யை பேச கடவுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டா பொய் சொல்றதை நம்ம வந்துட்டு விட்டுருவோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டாக்க கோபத்தை வந்துட்டு நம்ம வந்தாலும் பாவம் செய்யாம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாக்க கோபப்படுறதையே நம்ம வந்துட்டு விட்டுறலாம். இப்படி ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் இருதயத்துக்குள்ள போக போக என்ன நடக்குது? நீங்க சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படுறீங்க. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் வந்துட்டு நீங்க மீண்டும் மீண்டும் பிறக்கிறது வந்துட்டு எப்படி? இது வசனத்தின் மூலமா தான் நடக்குது. அதனாலதான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப நம்ம புது சிருஷ்டியா வந்துட்டு இருக்கணும், தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையா இருக்கணும்னு தான் கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அப்ப பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி வேதம் வந்துட்டு சொல்லுது. இப்ப பழைய மனுஷனை நம்ம களைந்து போடணும். அந்த புதிதான ஆவி உள்ளவர்களாகி இருதயத்துல வந்துட்டு உள்ளத்திலே வந்துட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி வந்துட்டு நம்ம வந்துட்டு புதிய மனுஷனை வந்து தரித்துக் கொள்ளணும்னு தான் கர்த்தர் விரும்புறார். இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்றது ஆவியின் கனியில எந்த அளவுக்கு நம்ம வளர்றோன்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா வந்துட்டு இருப்போம். சோ இவ்வளவு நேரம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்தது வந்துட்டு நித்திய ஜீவனை அழிப்புன்றதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தமா இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறதுக்கு காலம் சமீபமா இருக்கிறது. காலம் சமீபமா இருக்கிறது, காலம் நிறைவேறட்டுன்னு சொல்லி வந்துட்டு மார்க் 1:15 சொன்னது போல இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியதுதான். காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சொல்லணும். சோ கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்குது. இந்த நாட்கள்ல வந்துட்டு நம்ம செய்ய வேண்டியது வந்துட்டு நாட்கள் வந்துட்டு எவ்வளவு சமீபமா இருக்குதோ அவ்வளவாய் நம் புத்தி சொல்ல வேண்டும்னு சொல்லி வசனம் வந்துட்டு சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு 2ஆம் வருகை நெருங்கி வருதோ அந்த அளவுக்கு அதிகமா கூடுகை செய்யணும். பட் இந்த நேரத்துலதான் ஒரு சிலர் கூடுகையை வந்துட்டு கான்சியஸாவே வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சபை கொடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. 24வது வசனம் சொல்லுது, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படுறதுதான் வந்துட்டு சபை கூடுகை. பட் அதையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்ப எந்த அளவுக்கு செகண்ட் கமிங் நெருங்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமா கூடுகையில கலந்துக்கணும், அந்த அளவுக்கு அதிகமா புத்தி சொல்லணும், போதகம் வந்துட்டு பண்ணணும், வசனங்களை வந்துட்டு கீழ்ப்படியணும். வந்துட்டு அப்படி செய்யலைனாக்க சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா பாவம் செய்யறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க படிச்சுக்கங்க வந்துட்டு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 24, 25, 26வது வசனத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னாக்க கூடுகை செய்யாம வந்துட்டு இருக்கிறது, கூடுகை வந்துட்டு வில்லிங்கா வந்துட்டு தெரிஞ்சுமே போகாம இருக்கிறது வந்துட்டு அட்லீஸ்ட் உள்ளூர்ல ஒரு கூடுகை நடக்குது, உள்ளூர்ல நடக்கிற கூடுகைக்கு வந்துட்டு காரணமே இல்லாம அதை ஸ்கிப் பண்றது வந்துட்டு சத்தியத்தை தெரிஞ்சும் மனப்பூர்வமா பாவம் செய்யறதுன்னு சொல்லி வேத வாக்கியங்கள் சொல்லி கொடுக்குது. இப்படிப்பட்ட பாவத்துக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. பட் உண்மையிலே வந்துட்டு ஏதாவது காரணங்கள் வந்துட்டு இருக்கலாம். ஒரு நெருங்கிய வந்துட்டு சொந்தக்காரங்களுடைய ஒரு கல்யாணமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு யாராவது இறந்து போயிருந்திருக்கலாம். இப்படி வந்துட்டு அக்கேஷனலா ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அனுமதிப்பார் நம்ம வந்துட்டு கூடுகைக்கு வராம அந்த காரியங்களுக்கு போறதுக்கு. பட் மற்ற காரணங்களுக்கு வந்துட்டு அந்த பொதுவான காரணங்கள் வந்துட்டு சோம்பலுக்காகவோ இல்ல பொருள் சம்பாதிக்கிறதுக்காகவோ நான் வேலைக்கு போறேன், நான் வந்துட்டு பொருள் சம்பாதிக்க போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்துட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு காரணங்கள் வந்துட்டு ஒண்ணுமில்லாத காரணங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்றது வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் நீ கூடுகைக்கு வரலன்னா இது வந்துட்டு மனப்பூர்வமா பாவம் செய்யறப்பா, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நித்திய ஜீவன் வந்துட்டு அது நெருங்கி இருக்கிறது, கர்த்தருடைய வருகை வந்துட்டு நெருக்கமா வந்துட்டு இருக்குது, அந்த நாட்கள் சமீபமா இருக்குது.
அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ளார நம்ம புறப்பட்டு உள்ளுக்குள்ளார நுழையணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த நித்திய ஜீவ வசனங்கள் மூலமா தான் வந்துட்டு முடியும். அப்படின்னா இந்த வசனங்கள் நமக்கு என்னத்தை கொடுக்குது? விசுவாசத்தை வந்துட்டு கொடுக்குது. அப்ப கர்த்தர் மேல விசுவாசம் அதிகமா வளரணும்னு சொன்னாக்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப தனிப்பட்ட முறையில நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட முறையில நீங்க ஜெபிக்கிறீங்களா? அதையும் நீங்க யோசிச்சுக்குங்க. குடும்பமா கணவன், மனைவி, பிள்ளைகளா உட்கார்ந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? குடும்பமா உட்கார்ந்து நீங்க வந்துட்டு ஃபேமிலி பிரேயர் வந்துட்டு பண்றீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க பண்றீங்களா இல்லையான்றத உங்கள நீங்களே யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட முறையில வந்துட்டு வேத வாசிப்பும், ஜெபமும், குடும்பமா உட்கார்ந்து வந்துட்டு வேதத்த வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கிற விஷயமும், இந்த குடும்ப ஜெபமும் இருக்குதான்றத யோசிச்சு பாருங்க. 3வது காரியம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? இது 3 தான் வந்துட்டு நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கைக்கான அடிப்படையே. இந்த 3 நீங்க கரெக்ட்டா செய்யும் பொழுது, காலப்போக்குல உங்கள வந்து கர்த்தர் பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே வருவார். இது ஒரு ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ் தான். திரும்ப திரும்ப ஏன்னா ஒரே நாள்ல பரிசுத்தமாக முடியாது. இது ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். நாட்கள் செல்ல செல்ல வந்துட்டு வாரங்கள் செல்ல, மாதங்கள் செல்ல, ஆண்டவர் காலப்போக்குல வந்துட்டு ஒவ்வொரு பாவத்தையா நமக்கு உணர்த்தி எல்லாத்துல இருந்தும் விடுதலை வாங்கி குடுப்பார். பட் இந்த 3 விஷயத்துல வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமான்றத நீங்க யோசிச்சு பாருங்க. 1வது காரியம் வந்துட்டு தனிப்பட்ட முறையில வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுவது. 2வது காரியம் வந்துட்டு குடும்பமா உட்கார்ந்து வேதத்த ஆராய்ந்து பார்த்து வந்துட்டு குடும்ப ஜெபம் செய்வது. 3வது காரியம் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிப்பது. நீங்க தனிப்பட்ட முறையில அறிவிக்கிறது. சபை நடுவே நின்னு பிரசங்கம் பண்றத பத்தி நான் இங்க பேசல. சோ தனிப்பட்ட முறையில உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க வந்துட்டு உங்களுக்கு அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்கிறவங்க, பழைய சபையில இருந்தவங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் நீங்க அறிவிக்கிறீங்களா? இந்த 3 அடிப்படைகள்ல வந்துட்டு நீங்க நிக்கலன்னு சொன்னாக்க, நம்மளால கீழ்ப்படியவே வந்துட்டு முடியாது. தனிப்பட்ட முறையில வேதத்த ஆராய்ந்து பார்த்து ஜெபிப்பது. குடும்பமா வேதத்த வந்துட்டு ஆராய்ந்து பார்த்து குடும்ப ஜெபம் வந்துட்டு செய்வது. அடுத்து சுவிசேஷம் 1:1 அறிவிப்பது. ஒரு சிலர் இத செய்யாததுனால தான் வந்துட்டு பார்த்தாக்க, காலப்போக்குல பின்வாங்கி போயிருவாங்க. இந்த 3 விஷயத்த யாரெல்லாம் செய்யலையோ, அவங்க என்னைக்கு இருந்தாலும் பின்வாங்கிருவாங்க. இது வந்துட்டு நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அடிப்படைகள் வந்துட்டு இதுதான். விசுவாச வாழ்க்கைக்கான அடிப்படை, வேதத்த தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கணும். தொடர்ந்து வந்துட்டு ஆண்டவர்ட்ட வந்துட்டு ஜெபிக்கணும். அவருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளா ஜெபிக்கணும். மாம்சத்தின்படி இல்லாம, அவருடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தத்தை அறிந்த பிள்ளைகளா வந்துட்டு ஜெபிக்கணும். செஞ்சுட்டு நீங்க சுவிசேஷம் அறிவிச்சு பாருங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. தேவனுக்கு அடிமைகளா வந்துட்டு இருப்பீங்க. தேவனுக்கு அடிமையா இருக்கிறதுனா, சொந்த விருப்பமோ எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகாதேன்னு சொன்னாக்க, போகக்கூடாது. இத செய்யாதேன்னு சொன்னா, இத செய்யக்கூடாது. இத வாங்காதேன்னு சொன்னா வாங்கக்கூடாது. இப்படி இருக்கணும்னு சொன்னா அப்படிதான் வந்துட்டு இருக்கணும். எல்லாமே கர்த்தர் சொல்றதுதான். அதனாலதான் எந்த விஷயத்திலயும் தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் எதுன்றத நீங்க வசனத்தின் மூலமா ஆராய்ந்து பார்க்க முடியும். ஜெபத்தின் மூலமா இத வந்துட்டு நம்மளால வந்துட்டு டிசர்ன் பண்ண முடியும். சோ நமக்கு அந்த பகுத்தறிவ வந்துட்டு ஆண்டவரே வந்துட்டு குடுப்பாரு. ஆவியானவரே நமக்கு குடுப்பாரு. சோ இது கர்த்தருக்கு சித்தமா? இல்லையா? இது இயேசுவுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எந்த ஒரு காரியத்திலயும் உங்களால வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க முடியும். வசனங்களின் துணையோட, ஜெபத்தின் உதவியோட வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்க முடியும். சோ கர்த்தர் நம்மை இன்று அழைத்திருப்பது நித்திய ஜீவனுக்காக தான். பரிசுத்தம் இருந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ளார போக முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல வந்துட்டு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வந்துட்டு வேதம் சொல்லுது. எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல, நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. So அதற்கு தெய்வ பயம் வந்துட்டு ரொம்ப அவசியமானது. 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுது போல, தெய்வ பயத்தோட வந்துட்டு பரிசுத்தமாகுதல பூரணமாக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ நாம வந்துட்டு பாவம் எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஆயிட்டோமா? விடுதலை ஆகலைனாக்க கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்ம அறிக்கை செய்வோம். நம்ம மனம் திரும்பி வந்துட்டு பாவத்தை பாவம்னு அக்னாலேஜ் பண்ணிட்டு எந்த ஒரு கம்பேரிசன் இல்லாம அவனோட நான் பெட்டரா இருக்கிறேன். இல்ல பாவத்தை மூடி மறைக்கிறது, தன் பாவங்களை மறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைக்காம, பாவத்தை டைவர்ட் பண்ணாம வந்துட்டு, பாவத்தை பாவம்னு அக்னாலேஜ் பண்ணி, அத அறிக்கை செய்யணும். அத வந்துட்டு விட்டுறணும். அப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னாக்க, பாவத்துல இருந்து விடுதலை ஆயிருவோம். தேவனுக்கு அடிமைகளா இருப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயேசு சொல்றதுதான். அதுக்கு மிஞ்சி என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாக்க, ஃபைனலா உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கும். அதன் மூலமா நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளார வந்துட்டு எல்லோருமே பிரவேசிக்க முடியும். இதற்காக தான் நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இந்த வசனங்கள அடிப்படையா கொண்டு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு போதிச்ச எல்லா வசனங்களையும் அடிப்படையா கொண்டு வந்துட்டு நம்மிலே ஒருவர் ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு கேட்ட வசனங்களை அடிப்படையா கொண்டு ஒரு பிரேயர் பண்ணுங்களேன். நான் பண்றேன் பிரதர். பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து எங்களுக்கு அற்புதமான தேவ வசனங்களை தந்திருக்க கோடான கூடி நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே,
இன்றைய தினத்திலே ஆண்டவரே நாங்கள் வேதத்தை படிப்பதோடு நிறுத்தி விடாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பா. பல்வேறு சுவிசேஷத்தோடு நாங்கள் இணைத்து நாங்கள் அதை ஒட்டு பார்த்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எல்லா வசனங்களையும் எங்கள் இருதயத்தில் கொண்டு சேர்க்க கிருபை தாங்கப்பா. அதை கை கொள்வதற்கும் நாங்கள் எங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமப்பா. இதோ நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்திற்காகவே நாமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்பின் பிதாவே, ஆவியானவரே, இதோ தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பா. எல்லா நேரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை 24 மணி நேரத்தில் குறைந்தது நாங்கள் ஒரு 5 மணி நேரமாவது இந்த தேவ வசனத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து அதை அதுக்கு கீழ்ப்படிந்து உமது பிள்ளைகளாகவே மாறுவதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை தினந்தோறும் நாங்கள் கூடுகின்ற இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடி ரொம்ப பயனுள்ள முறையில் இருக்கின்றதப்பா. இதை நாங்கள் விட்டுவிடாமல், அதே போல ஞாயிற்றுக்கிழமை வீட்டு சபை கூடுகையும் விட்டுவிடாமல் எங்களை கொண்டு வந்து சேர்த்து இதோ ஆண்டவரை மூப்பர்கள் வழியாக நாங்கள் பல வசனங்களை அறிந்து கொள்வதும், அதில் விசுவாசத்தில் வளர்வதும், அந்த கேள்வி ஞானத்தில் வளர வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை பாவத்தை விட்டு விலகி நாங்கள் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக்கப்பட்டு உமது பிள்ளைகளாக மாறக்கூடிய எல்லா தகுதியையும் தர வேண்டும் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற சில நபர்கள் தனியாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் இன்னும் மனமாறாமல் இருக்கின்றார்கள். ஆண்டவரை அவர்கள் அனைவரையும் மனமாறம் செய்து ஆண்டவரை குடும்பத்தோடு இணைந்து இந்த தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்த்து உமது பிள்ளைகளாக மனைவி பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லாவற்றையும் மனமாற செய்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. பயத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. இதோ மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ இந்த தேவ வசனத்தை பேசுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லாமல் போகின்றதப்பா. நாங்கள் பயப்படுகின்றோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, அவர்கள் பாரம்பரியத்திலே சிக்கிக்கொண்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு இன்னும் வராமல் சாத்தான் பிடியிலே அவர்கள் கட்டுண்டு இருக்கின்றார்கள் அப்பா. ஆமாண்டவரே, அவர்களுக்கு தேவ வசனத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் முழுமையாக பரிபூர்ணமாக எங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ வசனத்தை அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய தைரியத்தை கண்டிப்பாக தருவீர்கள் ஆண்டவரை. எங்களைப் போல அந்த ஆன்மாக்களும் உம் பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இருக்குமப்பா. அதற்கு நாங்கள் செய்கின்ற பாவத்தை பாவம் என்று நாங்கள் அறிக்கையிட நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. எல்லா விதத்திலும் கிருபையை தருவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஏதோ ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகளே நாங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை விட்டு நாங்கள் தூரத்தில் இருக்கின்றோம் அப்பா. அந்த சபை கூடுகளிலும் ஆண்டவரை நாங்கள் தேடி வர வேண்டும். மூப்பர்கள் வழியாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் கேட்டு எங்களை முழுமையாக மனம் மாற்றம் அடைய செய்து உமது பிள்ளைகளாகவே இனி வரும் நாட்கள் நாங்கள் நடக்கக்கூடிய எல்லா தைரியத்தையும் திராணியையும் தர வேண்டும் அப்பா. ஆமாண்டவரை, நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறது என்று நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்ற நாங்கள் மறுபடியும் ஆண்டவரை பாவத்தில் விழுந்து விடாமல் பாவ நிலையை விட்டு விலகி உமக்கு நீதிக்கு அடிமையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக்கப்பட்டு எங்களை பரிபூர்ணமாக உம்மிடம் கையளிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இந்த அற்புதமான நேரத்திலே உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை, துதி கனம் மகிமை மாட்சி எல்லாம் ஒருவருக்கே. இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மகா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 Praise Lord, brothers and sisters. Praise Lord, brothers and sisters. Praise Lord. பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குங்களா? யாருக்காவது பிரேயர் அல்லது சாட்சிகள் இருந்தா நம்ம சபையாரோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். Praise Lord, brother. ஸ்தோத்திரம். Praise Lord, brother. Praise Lord, brother. Thank you, brother. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord. யாருக்காவது பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது சாட்சிகள் யாராவது ஷேர் பண்றீங்களா? ஓகே, எதுவும் பிரேயர் ரெக்வெஸ்ட் இல்லைனா இதோட நம்ம பைபிள் ஸ்டடியை நிறைவே செஞ்சுக்கலாம். Thank you, brothers and sisters. Praise Lord. Praise Lord, brother. Praise the Lord, brother.
Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. Praise Thank you, Jesus. Praise Lord, sister. Praise the Lord, brother. Praise